Good evening students. இன்னைக்கு exercise 2.9ல பேலன்ஸ் இருக்க சம் பார்ப்போம். இன்னைக்கு செகண்ட் சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் 1 + 2 + 3 up to k அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி 1³ + 2³ + க்யூப்னு கொடுத்துருக்காங்க. அப் டு k³ வரைக்கும் அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 1 + 2 + 3ங்கிற சீரியஸ் கொடுத்துட்டாங்க 325ன்னு. 1³ + 2³ + 3³ அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் ரெண்டுக்கும் ஃபார்முலா எழுதியிருக்கேன். 1 + 2 + 3 அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா வரும்? n × n + 1/2. அதோட வேல்யூ என்ன? 325. அதுவே n³ 1³ + 2³ + 3³ ஃபார்முலா என்ன? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க n × n + 1/2 இதோட வேல்யூ 325ன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதானே? ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 + 2 + 3ன்னு வரும்போது ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் தான் இங்கேயும் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவோட ஆன்சர் நமக்கு தெரியும் 325ன்னு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? அந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஆன்சருக்கு ஸ்கொயர் பண்ணால் க்யூபோட ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா? அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ 325, அதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்கள். 325க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1,05,625 கிடைக்கும். ஓகேவா? 105625 இதுதான் ஆன்சர். ஸ்கொயர் பண்ணுறதுனா என்னன்னு தெரியும்ல? 325 × 325 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே செகண்ட் சம்க்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ 1³ + 2³ + 3³ அப் டு k³ = 44,100. அதாவது க்யூபோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. 1 + 2 + 3 இருந்தால் அப்போ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 1 + 2 + 3 கொடுத்து க்யூப் கேட்டால் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே ஆப்போசிட். ஸ்கொயருக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்கொயர் ரூட். அப்போ கொடுத்துருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். க்யூபு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். க்யூபை கொடுத்து இந்த 1 + 2 + 3 வேல்யூ கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அது நமக்கு தெரியுங்கிறதுக்காக உடனே ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படியே போட்டுறக்கூடாது. ஃபார்முலாவில் எழுதுங்க ஃபஸ்ட்டு. 1³ + 2³ இதுக்கு ஃபார்முலா என்னம்மா? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதே 1 + 2 + 3னா n × n + 1/2 இந்த வேல்யூ மட்டும் நமக்கு போதும். ஸ்கொயர் வேணாம். அப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுக்காக தான் ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல். பேலன்ஸ் என்ன வரும்? n × n + 1/2 அந்த வேல்யூ கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு n × n + 1/2 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் கிடைக்கும். இருக்குது. அதனால் 44,100 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் இதுக்கு என்ன கிடைக்கும்? 210. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரூட் போட தெரியுமான்னு தெரியல. ஒரு 2 சம்முக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கு நம்ம ரூட் எடுக்கணும்? 44,100க்கு தான் நம்ம ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் சம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த சம்மும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 4400ங்கிறத எழுதிக்கோங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்பர்ஸை லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 00 மட்டும் எடுத்துப்போம். அடுத்து 41, அடுத்து லாஸ்ட்டாக 4 எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும்? 2 × 2. அப்போ 2 தான் 4ஓட ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி இப்போ 9 கேட்டாங்கன்னா 3 × 3. அப்போ 9 தான் 3 தான் 9ஓட ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து 4 இருக்குது. 4 எப்படி எழுதலாம்? 2 × 2 4 வருமா? ஸோ மேலேயும் 2 போட்டுக்கோங்க, சைட்லேயும் 2 போட்டுக்கோங்க. 2 × 2 4. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இறக்கும்போது நம்ம 2 பிரிச்சிருக்கோம்ல, அந்த 2 நம்பரை சேர்த்து இறக்கணும். இப்போ 41ன்னு வரும். ஓகேவா? ஸோ அங்கே ஸ்கொயர் ரூட்டில் போட்ட மாதிரியே தான் மேலே நமக்கு கிடச்சிருந்த இந்த 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ஸ்டெப்பில் போடணும். 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வருமா? 4 போட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 41 இருக்குது, இங்கே வெறும் 4 இருக்குது. 41 வரணுன்னா என்ன பண்ணலாம்? 1 போட்டுட்டு இங்கே மேலேயும் 1 போடுவோம். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதுதான் இங்கே போடுவோம். இங்கே 1 போட்டு இங்கேயும் 1 போட்டால் 1 × 41 41ன்னு வந்துடும். நான் இப்போ இங்கே 2 போட்டேன்னா 2 × 42 42ன்னு வந்துடும் இல்லையா? அதனால் இங்கேயும் 1 போட்டுட்டு இங்கேயும் 1 போட்டு 1 × 41 41 எழுதியாச்சு. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 2 0 இருக்குது, அடுத்து வேறு 0 தான் இருக்குது. அப்போ 2 0 இருந்தால் இங்கே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 210 அப்படிங்கிறது தான் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகேவா?